திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகத்தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கள்ளக்குறிச்சியில் 39 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 2 ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்று வருவதாக பல்வேறு புகார்களை காவல்துறை அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் கொடுத்துள்ளார்கள். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கடைசி நேரத்தில் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக மரணம் அடைந்ததற்கு பிறகுதான் தற்பொழுது ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் சூழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக முதல்வர் பதவியிலிருந்து ஸ்டாலின் விலக வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். தலா 10 லட்சம் உயிரிழந்த குடும்பத்திற்கு வழங்குவதாக ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. எங்களது உறவினர்கள், என்னுடைய தந்தை, என்னுடைய தங்கை, என்னுடைய தங்கையின் மகன் அனைவரும் இறந்துவிட்டதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளார்கள். கிட்டத்தட்ட ஒரு கூட்டமே இந்த முறை உயிரிழந்ததாகவும் இனிமேலாவது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்களா என்பதற்கேற்பதான் பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. ஏற்கனவே திமுக ஆட்சி அமைந்து ஒரு ஆண்டுகளிலேயே கள்ளச்சாராயம் குடித்து 13 நபர்கள் உயிரிழந்தார்கள். அதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தொடர்ச்சியாக 3வது ஆண்டில் மிகப்பெரிய அளவில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த மக்களையே சோகத்தில் மூழ்கடித்துள்ளது. மேலும் அப்பகுதி மக்கள் சரியான புகார்கள் அளித்தும் செயல்படாத காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியாளரது பதவியும் பறிக்க வேண்டும். திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்று அவர் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதைத்தான் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் ஏன் முட்டாள்தனமாக திமுகவிற்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்துகிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்பேற்பட்ட திமுகவிற்குத்தான் நீங்கள் 40 தொகுதிகளையும் வெற்றியடைய வைத்திருக்கிறீர்கள். இதனால் தமிழக மக்கள் மீண்டும் பாதிப்புக்குத்தான் உள்ளாவார்கள். மேலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் கூறுகையில், இப்பேற்பட்ட திமுக உங்களுக்கு தேவைதானா? நீங்கள் இதற்குத்தான் ஆசைப்பட்டீர்களா? மேலும் மேலும் திமுகவிற்கு வாக்குகளை செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் அவர்களை வைத்துவிட்டு ஊழல் மற்றும் கொலை கொள்ளை சம்பவங்கள், கள்ளச்சாராயம் இவற்றை தான் இவர்கள் பயன்படுத்தி வருவதாகவும் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவரது கைதையாவது பார்க்க வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுவது சரியானதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.